ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் சிஓ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇ அப்படின்ற திட்டத்தின் கீழே தனியார் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை எப்படி இலவசமாக படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அரசாங்க திட்டமோ இல்லை வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஆர்டிஇனா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஇ அப்படின்றது பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் கல்வி பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. அதற்காக கடந்த 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததை அடுத்து அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சட்டம். இது மூலிமா இந்த சட்டத்து மூலிமா 2013-14 கல்வியாண்டில் இருந்து ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டுருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு திட்டம் இது ஆரம்பிச்சது 2009 இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது எப்போ இருந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா 2013-14 கல்வியாண்டிலிருந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த திட்டத்து மூலிமா உங்களோட குழந்தையும் தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்க முடியும். அடுத்து இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணோம், அதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் தகுதி வருமானம். அதாவது அந்த குடும்பத்துடைய, அதாவது பெற்றோர் அம்மா அப்பா 2 பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை பொறுத்து தான் வரும். மாணவர்களின் பெற்றோருக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானமே ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுவும் முக்கியமாக நம்ம இதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணியே ஆகணும். அடுத்து இதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது போன வருஷம் கவர்மெண்ட் விட்டுருந்தா நோட்டிஃபிகேஷன் இருக்கிறத வச்சு நம்ம இப்போது ஒரு ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, எல்கேஜிக்கு போன வருஷத்துக்கு விட்டுருந்த டேட் ஆஃப் பர்த் ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா 1/8/2020 முதல் 31/7/2021க்குள் இருக்கணும் அப்படின்ட்டு போன வருஷம் விட்டுருந்தாங்க. இந்த வருஷத்துக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி 1/8/2021 முதல் 31/7/2022 இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா எல்கேஜிக்கு அப்ளை பண்ணி நம்ம இலவச கல்வி சட்டத்தின் மூலயமா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க முடியும். அடுத்து 1வது நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா 1/8/2018 இது போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்துக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா 1/8/2019 இந்த டேட்டில் இருந்து 31/7/2020 இந்த 2 டேட்டுக்கும் இடைப்பட்டதுக்குள்ளே பிறந்த குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா 1வது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இலவசமாக தனியார் பள்ளியில் கல்வி பெற முடியும். அடுத்து இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு என்னன்னு பார்த்தோம்னா, போன வருஷம் 22/4/2024 முதல் 20/5/2024 கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணி மே மாதம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ஏப்ரல் பாதியில் இல்லாட்டி இதே மாதிரி ஏப்ரல் 22ன்ற மாதிரி ஏப்ரல் ஒரு இறுதியில் நம்ம கண்டிப்பாக இதுக்கு அப்ளிகேஷன் விடுவாங்க. இதை எதிர்பார்க்கலாம். அடுத்தது இதை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபோட்டோ வேணும். அடுத்து ஆதார் அட்டை, குழந்தையோட ஆதாரம் வேணும், பெற்றோரோட ஆதார் அட்டையும் வேணும். அடுத்து குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு. அடுத்து வருமான சான்றிதழ், ஆல்ரெடி மேலே நம்ம சொல்லியிருந்தோம். வருமான சான்றிதழ் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்கணும் அந்த வருமான சான்றிதழ். அடுத்து ஜாதி சான்றிதழ். அடுத்து பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ அது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அது மூலயமா நீங்களே அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணி, இப்போ ஒரு மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி நம்ம அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி புதுசாக இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ண முடியாது. அதனால்
முழுசாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம், இல்லாட்டி இ-சேவை மையம், இல்லை மக்கள் கணினி இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் ஆல்ரெடி அப்ளை பண்ணி. அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா நீங்களாக அப்ளை பண்ணி ஏதாச்சும் தவறாக போச்சு அப்படின்னா உங்கள் குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பொது சேவை மையத்தில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் தகவல்கள் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.